இந்தியா வந்து புதுசா ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ் உருவாக்குறாங்க. பெரிய பேங்க்ஸ் மேல மல்டி லேக் பெனல்டிஸும் போடுறாங்க. அதே சமயம் குளோபலி ஹையஸ்ட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி பர்டனையும் ஃபேஸ் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி இந்தியாவோட 2030 ஸ்ட்ராட்டஜி கூட கனெக்ட் ஆகுது? மார்ச் 29 அண்ட் 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக்கோட ஒரு டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க யூபிஎஸ்சி, ஆர்பிஐ, ஐபிபிஎஸ் இல்லனா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இது உங்களுக்கான காம்ப்ரிஹென்சிவ் இன்டெலிஜென்ஸ். எவ்விதமான தாமதமும் இல்லாம நேரடியா கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சாலும் வெறும் ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்றது இனி வேலைக்காகாது. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற வை அண்ட் ஹவ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அத்தனை தரவுகளையும் ஆத்ம நிர்பார், அதாவது டொமஸ்டிக் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் வழியா பாருங்க. அப்படிதான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் பேங்கிங் அண்ட் எக்கானமில இருந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சென்ட்ரல் பேங்கிங்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றதே இன்ஃப்ளேஷன் டார்கெட் தான். அங்கே இருந்தே தொடங்குவோம். ஆர்பிஐயோட டார்கெட் வந்து 4%. இதற்கான டாலரன்ஸ் பேண்ட் 2% முதல் 6% வரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல் மார்ச் 31, 2031 வரை. ஸ்டாச்சூட் என்னன்னா செக்ஷன் 45ZA ஆர்பிஐ ஆக்ட் 1934. உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபோ சொல்றேன். அக்டோபர் 2016ல அமைக்கப்பட்ட 6 மெம்பர் எம்பிசி மூலமா 2016ல இருந்து ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், அதாவது எஃப்ஐடி பிராக்டிஸ்ல இருக்கு. ரீசன்ட் டேட்டாவாக புது 2024 பேசியர் படி பிப்ரவரியில சிபிஐ 2.1% ஆக குறைஞ்சிருக்கு. இது முன்னாடி 2.74% ஆக இருந்துச்சு. எதுக்கு இந்த டாலரன்ஸ் பேண்ட் இவ்ளோ உன்னிப்பா பார்க்கப்படுது? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா 4% அப்படிங்கிறது ஒரு ஐடியல் நம்பர். ஆனா எக்கனாமி எப்பவுமே ஒரு நேர்கோட்ல போகாது, ரைட்? அதனால தான் அந்த 2% to 6% பிரீதிங் ரூம் கொடுக்கறாங்க. அடுத்து நாம பேமெண்ட்ஸ் விஷன் 2028 பத்தி பார்க்கணும். இதோட தீமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷேப்பிங் இந்தியாஸ் பேமெண்ட் ஃப்ரண்டியர். இதுக்கு முன்னாடி இருந்த விஷன் 2025 4E's இது ரீப்ளேஸ் பண்ணுது. இதோட ஹையரார்க்கியை நீங்க வரிசையா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஆப்பரபிலிட்டி இன் டிஆர்டிஎஸ். அடுத்து பேமெண்ட் ஸ்விட்சிங் சர்வீஸ், அதாவது பாஸ். ஓகே, அப்புறம் டொமெஸ்டிக் லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர், அதாவது DLEI வருமா? ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் சைபர் கீ ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ் KRI ஃபார் நான் பேங்க்ஸ், இ-செக்ஸ் மற்றும் கடைசியா ஒயிட் லேபிள் APS. இதோட இலக்கு வந்து டிசம்பர் 2028. இது ஒரு 15 கீ இனிஷியேட்டிவ்ஸை டிரைவ் பண்ணுது. இங்க தான் இதுவரை ரியலி இன்ட்ரெஸ்டிங். இத இந்தியாவோட ஃபைனான்ஷியல் நர்வஸ் சிஸ்டம்கான ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் அப்கிரேடுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா நீங்க சொன்ன அந்த இன்டர்ஆப்பரபிலிட்டி இன் ட்ரெட்ஸ், இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? ட்ரெட்ஸ் MSMEகளுக்கான ஒரு லைஃப் லைன்னு நமக்கு தெரியும். இன்டர்ஆப்பரபிலிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் ஒரு MSME ஒரு குறிப்பிட்ட ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணா அங்கேயே தான் ஃபண்ட் வாங்க முடியும். ஆனா இன்டர்ஆப்பரபிலிட்டி வந்த பிறகு அவங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் போய் ஃபண்டிங் தேடலாம். இது மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். சரி, இப்போ இந்த யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் பத்தி ஆர்பிஐ மாஸ்டர் டைரக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். செக் 45W அண்ட் 45U ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி 2 யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து LEI, அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். இது ஒரு 20 கேரக்டர் ஆல்ஃபன்யூமெரிக். இது OTC டெரிவேட்டிவ்ஸ், G-SEX மற்றும் USD 1 மில்லியனுக்கு அதிகமான நான் டெரிவேட்டிவ் ஃபாரெக்ஸ்க்கு மேண்டேட்ரி. எந்த பெரிய டிரான்சாக்ஷனும் தடம் தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது. அப்போ ரெண்டாவது ஐடென்டிஃபையர் என்ன? அதுதான் UTI, அதாவது யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபையர். இது மேக்ஸ் 52 கேரக்டர் லென்த் கொண்டது. இதுக்குள்ள அந்த LEI-யும் அடங்கும். இது OTC டெரிவேட்டிவ்ஸோட லைஃப் சைக்கிளை முழுமையா ட்ராக் பண்ணும். Jan 1, 2027 முதல் இது மேண்டேட்ரி ஆகுது. எண்களை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. LEI-னா 20 கேரக்டர், UTI-னா மேக்ஸ் 52 கேரக்டர். சரி, டிஜிட்டல் ஃப்ரேம்வொர்க்கை அப்கிரேட் பண்றோம். ஆனா பேங்க்ஸ் இதை சரியா ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? அதுதான் பெனால்டி லெட்ஜர். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 47A, 46, 51 கீழே உள்ள பெனால்டி லெட்ஜரை பார்ப்போம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ₹95.40 லேக், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ₹63.60 லேக், பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ₹58.50 லேக் அண்ட் பைன் லேப்ஸ் லிமிடெட்க்கு ₹3.10 லேக் பெனால்டி போட்டிருக்காங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டெட்லைன் இருக்கு, ஜூலை 1, 2026.
அன்னைக்கு தான் ஆர்பிஐ தேர்ட் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன்ஸ் 2026, அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கண்டக்ட் நடைமுறைக்கு வருது. இந்த பெனால்டிஸ் சும்மா பேருக்கு கிடையாது, ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கண்டக்ட என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான். சரி, எக்கனாமி சார்ந்த மத்த டேட்டாவையும் பார்த்துடலாம். OECD டெஸ்டிங் ரெசிலியன்ஸ் ரிப்போர்ட் படி இந்தியா FY27 ஜிடிபி 6.1% இருக்கும். இது டவுன் 10 பிபிஎஸ். FY26ல 7.6% அண்ட் FY28ல 6.4. குளோபல் growth 2026ல 2.9% இருக்கும். FY27ல CPI 5.1% உயரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா ASSOCHAM ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னா greater than 7%ன்னு கணிச்சிருக்காங்க. வெயிட், OECD 6.1% சொல்றாங்க, ஆனா ASSOCHAM greater than 7% சொல்றாங்க. ஏன் இவ்ளோ பெரிய முரண்பாடு? இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல உள்ள சுவாரஸ்யம். OECD குளோபல் ஹெட்வின்ஸ், அதாவது உலகளாவிய சேலஞ்சஸை வச்சு மாடல் பண்றாங்க. ஆனா ASSOCHAM நம்ம உள்நாட்டு டொமெஸ்டிக் டிமாண்ட பேஸ் பண்ணி கணிக்கிறாங்க. ஓ, மேக் சென்ஸ். அடுத்து சிபிஐசி இஎம்ஐ ஸ்கீம் பத்தி பார்ப்போம். அதாவது டியூட்டி டெஃபர்மெண்ட் ஃபார் எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர்ஸ். யோகேந்திர கார்க் இதை லான்ச் பண்ணாரு. இது March 31, 2028 வரை வேலிட். AEO போர்ட்டல் வழியா இதுக்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி IEC மற்றும் 25 EXM டாக்ஸ். ஆனா MSMEக்கு வெறும் 10 டாக்ஸ் போதும். அப்படியே OICL FY26 மைல்ஸ்டோன் பார்த்தோம்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் 20,000 crore கிராஸ் பிரீமியம் எட்டியிருக்காங்க. இதுல மோட்டார் செக்மெண்ட் தான் லீடிங். GCGV RS 1725 crore அண்ட் பிரைவேட் கார் RS 869 crore. இவங்களோட புது ப்ராடக்ட்ஸ் ஓரியண்டல் சம்பூர்ண சுவாஸ்திய சுரக்ஷா அண்ட் சர்வத்ர சுரக்ஷா பராமெட்ரிக். சூப்பர். இந்த செக்ஷனை முடிக்க நாம லக்ஷ்ய AMC பத்தி பேசிடலாம். இது KESCB அப்ரூவ்ட் மற்றும் வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் ஸ்பான்சர்ட். அகமதாபாத்ல HQ கொண்ட ஃபர்ஸ்ட் AMC இதுதான். டீம் மெம்பர்ஸ் யாருன்னா சஞ்சீவ் ஷா, ராஜன் மெஹ்தா, சஞ்சய் காய்டாண்டே. இவங்க சாதாரண ஆட்கள் இல்ல, எக்ஸ் பெஞ்ச்மார்க் AMCயை சேர்ந்தவங்க மற்றும் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மணி மார்க்கெட் ETF ஆன லிக்விட் பீஸா உருவாக்குனவங்க. வாவ், தட்ஸ் எ கிரேட் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் ஃபார் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? அடுத்த தலைப்புக்கு மாறுவோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் ட்ரெயின் செட் ஆசிலேஷன் ட்ரையல்ஸ் நடந்திருக்கு. இதோட ரூட் ஜிந்த் டு சோனிபத் இன் ஹரியானா. RDSO இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ICF சென்னை தான் உருவாக்குனாங்க. பவர் அவுட்புட் 2400 கிலோவாட், அதாவது 2 into 1200 kilowatts. இதுதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ப்ராட்கேஜ் ட்ரெயின். மொத்தம் 10 கோச்சஸ். அண்ட் இது ஜீரோ கார்பன், ரைட்? ஆமா, வாட்டர் வேப்பர் பை ப்ராடக்ட் மட்டும்தான் இதுலேருந்து வரும். கூடவே ரயில்வே ஷைன் ஆப் March 8, 2026ல லான்ச் ஆச்சுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டு. டிரான்ஸ்போர்ட்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ்க்கு மாறுவோம். APSEZ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜ், அதாவது POR. இதுல டிகி போர்ட் அரேபியன் சி பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கு அண்ட் கோபால்பூர் போர்ட் பே ஆஃப் பெங்கால் மலக்கால இருக்கு. இது ஐர்மோவால் டிஃபைன் பண்ணப்பட்டது. கொச்சியில நடந்த IRS லவான் இன்சிடென்ட்டால தான் இது ப்ராம்ப்ட் ஆச்சு. இதுக்காக ஸ்மித் சால்வேஜ் அண்ட் மர்க் கூட MOU போட்டிருக்காங்க. எமர்ஜென்சி சப்போர்ட் சர்வீசஸ், அதாவது ESSல SWR சால்வேஜ் ரெக் ரிமூவல், FFC ஃபயர் ஃபைட்டிங், PC பொல்யூஷன் கண்டெய்ன்மெண்ட் ஆகியவை இருக்கு. அண்ட் அடானி அட்டாமிக் எனர்ஜி லிமிடெட் லான்ச் ஆனதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. இப்போ பாலிசி அண்ட் சோஷியல் டேட்டாக்கு வருவோம். PM E-Drive ஸ்கீம் எக்ஸ்டெண்டட். இதோட அவுட்லே RS 9,900 crores. செப்டம்பர் 29, 2024ல இது கெசட்டட். இது EMPS 2024 சப்ஸ்யூம் பண்ணுது. முக்கிய தேதிகள் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2026ல 2 வீலர் சப்சிடிஸ் முடியுது. அதாவது RS 2500 கிலோவாட், மேக்ஸ் RS 5000. மார்ச் 31, 2028ல ஸ்கீம் முழுசா முடியுது. அது வரைக்கும் 3 வீலர்ஸ்க்கு சப்போர்ட் உண்டு. EV அடாப்ஷனுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். எக்ஸாக்ட்லி. இப்போ கொஞ்சம் கனமான ஒரு ஹெல்த் கேர் டேட்டா பத்தி பேசுவோம். லான்செட் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரிப்போர்ட் 2023. குளோபல் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4 lakh. குளோபல் MMR 190.5. SDG டார்கெட் less than 70. டாப் காசஸ் போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ், அதாவது PPH மற்றும் ப்ரீஎக்லாம்சியா. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் இந்தியாவோட டேட்டா. இந்தியா பர்டன் 24,700 டெத்ஸ். இதுதான் ஹையஸ்ட் குளோபலி. ஆனா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு.
இந்தியா MMR டிஸ்கிரிபன்சி பாருங்க. லான்செட் எஸ்டிமேட் வந்து 116. ஆனா இந்தியா SRS 2021-23 எஸ்டிமேட் வந்து 88னு சொல்லுது. அண்ட் 1990ல இருந்து 86% ட்ராப் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம், லான்செட் எஸ்டிமேட் 116 ஆனா நம்ம எஸ்ஆர்எஸ் எஸ்டிமேட் 88 ஏன் இவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ்? ஏன்னா லான்செட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் யூஸ் பண்றாங்க. அவங்க சில அசம்ப்ஷன்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரபலேட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அதாவது SRS வந்து கிரவுண்ட் லெவல்ல டைரக்டா சர்வே பண்ணி எடுக்கிற டேட்டா. அதான் வித்தியாசம். ஓ, மேக் சென்ஸ். அடுத்து எஸ்சி பேனல் ஆன் டிரான்ஸ்ஜெண்டர் பில் 2026 பத்தி பார்க்கலாம். ஆஷா மேனன் தலைமையிலான பேனல் இது அக்டோபர் 25ல ஃபார்ம்டு. இவங்க மினிஸ்டர் வீரேந்திர குமாருக்கு இந்த பில்லை வித்ட்ரா பண்ண அட்வைஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, CMO மெடிக்கல் போர்டு சர்டிஃபிகேஷன் வேணுங்கிறது நால்சா ஜட்மெண்டோட ரைட் டு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனை ரிவர்ஸ் பண்ணுதுன்னு பேனல் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இப்போ நாம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல மிக முக்கியமான கனெக்ஷன் மேட்ரிக்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் MOUs பத்தி பார்க்கலாம். சோர்ஸ்ல நிறைய MOUs வரிசையா இருக்கு. இதை அப்படியே படிச்சா கேட்கறவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. Let me group them into buckets for you. First, Tech and Innovation bucket. DPIIT and Crafton India. Innovation in digital entertainment, AI, esports kaga. DPIIT and Repos Energy. Deep Fuel Tech Hackathons kaga. Tech Mahindra and IIT Bombay. 3D digital twin of Gymkhana building using BIM and IoT. நைஸ். செகண்ட் பக்கெட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சேஃப்டி வச்சுக்கலாம். DGCA and EU ESA ஏவியேஷன் சேஃப்டி அண்ட் ஏர்பஸ் H125 AS350 அசெம்பிளி இன் பெங்களூருக்காக. மேகாலயா அண்ட் MOJOS JJM 2.0. மேகாலயா வந்து 12th ஸ்டேட். டார்கெட் டிசம்பர் 2028. rupees 1.51 lakh crore outlay. 83% coverage. சூப்பர். தேர்ட் பக்கெட் வந்து ஸ்கில்லிங் அண்ட் மீடியா. NCB and Ultratech Cement. Balabgadla signed 3 to 5 years training under Skill India 2015. கடைசியா Delhi Government DTTC and Prasar Bharati AVGC Film TV Hub at Bharat Mandapam. இப்படி படிச்சா ஈஸியா ஞாபகம் இருக்கும். வெரி ட்ரூ. அடுத்து ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு வருவோம். இவியான் லெஸ் வேன்ஸ் பிரான்ஸ்ல ஜூன் 15th முதல் 17th 2026 வரை G7 சமிட் 2026 நடக்குது. PM மோடி அட்டெண்ட் பண்றாரு. இதோட கீ ஃபோக்கஸ் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி இன் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். G7 வந்து 1975ல ஃபார்ம் ஆச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் விவகாரத்துல ட்ரேட பாதுகாக்க UN டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. led by George Moreira da Silva. UNOPS பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ஜீன் அர்னால்ட் பண்றாரு. இதுல UNCTAD, IMO, ICC அடங்கும். அப்படியே நம்ம அண்டை நாடான நேபாள் நிலவரம் பார்ப்போம். காத்மாண்டு நேபாள்ல புதிய லீடர்ஷிப். பலேந்திர ஷா வெறும் 35 வயது, ராஷ்டிரிய ஸ்வதந்திர பார்ட்டி 47th PM-ஆக, அதாவது யங்கஸ்ட் PM-ஆக பதவியேற்பு செஞ்சிருக்காரு. 182/275 சீட்ஸ்ல வெற்றி. இவர் இன்டரிம் PM சுஷீலா கர்கிய சக்சீட் பண்றாரு. பிரசிடென்ட் ராம்சந்திர பௌடல் ஷீதல் நிவாஸ்ல ஓத் பண்ணி வச்சாரு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் விவகாரம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அங்க UN டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்தியாவோட ரோல் என்ன? If we connect this to the bigger picture, Strait of Hormuz-ஐ நேரடியாக டிஃபென்ஸ் ஈகோசிஸ்டம் கூட நாம இணைச்சு பார்க்கலாம். ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா மூலமா இந்தியன் நேவி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல 22 இந்தியா பவுண்ட் வெசல்ஸை பாதுகாக்கிறாங்க. எஸ்கார்ட் செய்யப்பட்ட ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா பைன் கேஸ், ஜக்வசந்த், ஷிவாலிக், நந்ததேவி மற்றும் ஜக் லாட்கி. இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை இந்திய கடற்படையை பாதுகாக்கிறாங்க. வாவ், ஆச்சரியமான கனெக்ஷன் இது. டிஃபென்ஸ்ல உள்ள மத்த ஆபரேஷன்ஸையும் பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் வாயுபான், இது IIF DAD-யோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் லான்ச்ட் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம், அதாவது UAS. இதற்கான RFP வந்து மார்ச் 2026. ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 50 கிலோமீட்டர்ஸ், டிஃபீட்ஸ் மேன்பேட்ஸ் மற்றும் EOIR சென்சர்ஸ். அடுத்து IITM பிராவர்தாக் அண்ட் ஆர்மி EME சேர்ந்து அவாடி சென்னையில, அதாவது தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடோர்ல நோடல் இண்டிஜினைசேஷன் சென்டர், சுருக்கமா NIC அமைக்க MOU போட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து CPS ஆட்டோனாமஸ் டெக். அப்புறம் ஆபரேஷன் IOS சாகர், இந்தியன் நேவி கொச்சியில ஹார்பர் ட்ரைனிங் ஃபேஸ் நடத்துறாங்க. இதுல 16 ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் கலந்துக்கிறாங்க. சூப்பர்வைஸ்ட் பை FSOT. ஃபோக்கஸ் வந்து VBSS,
டேமேஜ் கண்ட்ரோல் அண்ட் மகாசாகர் விஷன். அப்படியே டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் லெஜரை பார்ப்போம். டிஏசி அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி, அதாவது ஏஓஎன் வந்து ரூபீஸ் 2.38 lakh crore. இது இந்தியன் ஆர்மி, ஐஏஎஃப், ஐசிஜிக்காக சேட் பை ராஜ்நாத் சிங். டோட்டல் மோடி சைனிங்ஸ் வந்து ரூபீஸ் 858 crore in March 2026. இதுல ரெண்டு முக்கிய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா கூட 445 crore ஜேஎஸ்சி ரோசபோரன் எக்ஸ்போர்ட் அண்ட் டுங்குஸ்கா ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸ்க்காக. செகண்ட் கான்ட்ராக்ட் வந்து யுஎஸ்ஏ கூட 413 crore போயிங் இந்தியா டிஃபென்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் P-8I ஏர்கிராஃப்டோட டிஎல்ஐ மற்றும் மெயின்டெனன்ஸ்க்காக. ஆவா, எக்ஸாக்ட்லி. அடுத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆனர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பகுதிகளுக்கு போவோம். இன்ஸ்டிடியூஷனல் இனிஷியேட்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐஐஎம் ஏஐ லீப், கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் ஸ்கூல் ஆஃப் ஏஐ. ஐஎம் அஹமதாபாத்ல ரூபீஸ் 100 crore என்டவுமெண்ட் சந்திரிகா அண்ட் ரஞ்சன் டாண்டன் உதவியோட லான்ச் பண்ணிருக்காங்க. நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் ட்ராப் வித் ஏஐ வேல்யூ கம்பஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. செப்டம்பர் 11, 2025 துபாயில ஐஐஎம்ஓவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம்பஸ் திறக்கப்பட்டதோட கான்டெக்ஸ்ட் தான் இது. அண்ட் குளோபல் யூத் டிப்ளோமசியில் வேர்ல்ட் யூத் பார்லிமெண்ட், அதாவது WYPக்கு சிக்கிலை சேர்ந்த ஸ்துதி பிரதான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க முன்னாடி விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் 2025ல வின் பண்ணவங்க. அதுக்காக லோக் பவன்ல ஸ்பெஷல் கெஸ்டாவும் கௌரவிக்கப்பட்டாங்க. நைஸ். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் பத்தி பேசுவோம். நியூ டெல்லியில நடந்த ஹாக்கி இந்தியா ஆனுவல் அவார்ட்ஸ் 2025 பல்பீர் சிங் சீனியர் அவார்ட் ரூபீஸ் 20 lakh வந்து ஹார்திக் சிங் மற்றும் நவ்னீத் கவுருக்கு கிடைச்சிருக்கு. மேஜர் தியான்சந்த் லைஃப் டைம் ரூபீஸ் 25 lakh வந்து ஜஃபர் இக்பால். அப்கமிங் U21 ரூபீஸ் 10 lakh வந்து பிரின்ஸ் தீப் சிங் மற்றும் சாக்ஷி ராணா. பெஸ்ட் மெம்பர் யூனிட் ரூபீஸ் 2.5 lakh வந்து ஜார்க்கண்ட் வாங்கியிருக்காங்க. மினிஸ்டர்ஸ் மன்சுக் மண்டாவியா, ரக்ஷா கட்சே, திலீப் திர்கி இதுல கலந்துக்கிட்டாங்க. அடுத்து ராம்நாத் கோகெங்கா எக்ஸலன்ஸ் இன் ஜெர்னலிசம் 2026 விபி சிபி ராதாகிருஷ்ணன் இதை வழங்கினாரு. ஜூரியில BN ஸ்ரீகிருஷ்ணா, சி ராஜ்குமார், ரோஹிணி நெலக்கானி, SY குரேஷி இருக்காங்க. மொத்தம் 19 கேட்டகரிஸ், 24 வின்னர்ஸ். முக்கியமான சில பேர்கள் மட்டும் சொல்றேன். அவதேஷ் அகோடியா, சர்வப்ரியா சாங்வான், ஸ்ரேயா சாட்டர்ஜி. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போலாமா? கண்டிப்பா. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல முக்கியமானது குர்ஜன் சிங் ரிட்டையர்மெண்ட். ஏஜ் 31, நிக்நேம் வந்து மிஸ்டர் பேக்ஹேண்ட். அவரோட ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா 130 caps, 33 goals. லக்னோ 2016ல டெபியூ ஆனாரு. மெடல்ஸ்னு பார்த்தா டோக்கியோ அண்ட் பாரிஸ் பிரான்ஸ், ஹாங்ஸூ 2022 கோல்டு, ஏஷியா கப் 2017 கோல்டு. 2021ல அர்ஜுனா அவார்ட் வாங்கியிருக்காரு. அடுத்து ஆர்ச்சரி ஏஷியா கப் ஸ்டேஜ் 1ல இந்தியா 2 பிரான்ஸ் மெடல்ஸ் வென்றது. விமென்ஸ் ரீகர்வ் டீம்ல ரூமா பிஸ்வாஸ், கீர்த்தி, ரிதி போர். மென்ஸ் காம்பவுண்ட் டீம்ல ராஜத் சௌஹான், ரிஷப் யாதவ், உதய் கம்போஜ். அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் சொல்லி இந்த பகுதியை முடிச்சிடலாம். NCBC அப்பாயின்மெண்ட்ஸ்ல சாத்வி நிராஞ்சன் ஜோதி சேர்பர்சனாகவும் கிரண் உமேஷ் மஹலே மெம்பராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 29 வந்து வேர்ல்ட் பியானோ டே 2026. இது 88th டே ஆஃப் தி இயர். ஏன் 88th டேனா இட் ரெப்ரசன்ட்ஸ் தி 88 கீஸ் ஆன் அ பியானோ. இது கிரியேட்டட் பை நீல்ஸ் ஃப்ராம் இன் 2015. இவ்ளோ தரவுகளையும் நாம பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நான் ஒரு லென்ஸ் பத்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சிந்தசிஸ் தி ஆத்ம நிர்பார் த்ரெட். நீங்க கவனிச்சீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் பை ICF சென்னை, டிஃபென்ஸ் டெக்ல ப்ராஜெக்ட் வாயுபான் மற்றும் NIC அவார்டி, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சேஃப்டில APSC's போர், பாலிசி அண்ட் ஃபைனான்ஸ்ல CBIC EMI ஸ்கீம் மற்றும் லக்ஷா AMC. இப்படி எல்லா துறைகளிலும் உள்ள பாலிசிஸ் முழுக்க முழுக்க டொமெஸ்டிக் கெப்பாசிட்டி பில்டிங் மற்றும் ரெடியூசிங் ஃபாரின் டிபெண்டன்சிஸை மையமா கொண்டிருக்கு. மிகச்சரியான சிந்தசிஸ். இதுதான் ஒரு ஆஸ்பரண்ட்டுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நிகழ்ச்சியோட மிக முக்கியமான பகுதி செல்ஃப் அசஸ்மெண்ட் குவிஸ், அதாவது ஆக்டிவ் ரீகால். தேர்வுக்கு நீங்க தயாரான செக் பண்ணிக்கோங்க. நான் கேள்வியும் பதிலும் வாசிக்கிறேன். நீங்க ஆன்சர் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. Q1. What is the maximum character length of the RBI's new Unique Transaction Identifier, அதாவது UTI? இதுக்கான ஆன்சர் வந்து 52 characters. Super. Q2. Which state became the 12th to sign an MOU under JJM 2.0 with a target of December 2028? ஆன்சர் மேகாலயா. Correct. Q3. Who has been appointed to lead the UN task force for safeguarding trade in the Strait of Hormuz? ஜார்ஜே மோரேரா டா சில்வா. Exactly. Q4.
Under the extended PM e-Drive scheme, subsidies for two-wheelers expire on what exact date? ஆன்சர் வந்து ஜூலை 31, 2026. Right. Q5. What is the name of the IAF first helicopter-launched unmanned aerial system? அதாவது UAS. ப்ராஜெக்ட் வாயுபான். And last question, Q6. Which AMC sponsored by Wealth First portfolio managers became the first to headquarter in Ahmedabad? லக்ஷ்யா ஏஎம்சி. Perfect. இப்போ இந்த அத்தனை தரவுகளையும் சுருக்கமா நினைவு கூர்ந்து பாருங்க. ஆமா, இந்த ஆத்ம நிர்பர் ஃபோக்கஸ் 2030க்குள்ள உலக அரங்கில் இந்தியாவோட நெகோஷியேட்டிங் பவரை எப்படி பிரம்மாண்டமா மாத்த போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் டேட்டா இல்ல, ஒரு நாட்டோட ஃபியூச்சர் மேப். ரொம்ப ஒரு ப்ரோவோகேட்டிவ் தாட் இது. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த புரிதல் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ரெகுலர் அப்டேட்ஸ் இன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு மறக்காம எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தொடர்ந்து படியுங்கள். மீண்டும் இன்னொரு டீப் டைவில் சந்திப்போம்.